السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وبالوالدين إحسانا صدق الله العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: رضا ربي في رضا الوالد، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹினுடைய மிக பெருங்கருவையினார் பாக்கியம் மிகுந்த ரமலான் மாதத்தினுடைய 26வது தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய மாதத்திலே என்னென்ன ஆபத்துகளை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பு தருவதாக வாக்களித்திருந்தானோ அனைத்து பாதுகாப்புகளையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு தந்தை ஒரு காவியம் என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். உண்மையில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு முதுகெலும்பாக மறைந்திருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தந்தை என்பதாக நம்மினால் சொல்ல முடியும். இந்த உண்மையை யாருக்கு நல்ல தந்தைகள் இல்லையோ அல்லது தந்தையே இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களிடம்தான் கேட்டு அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு தந்தையினுடைய முக்கியத்துவம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானதாக அவசியமானதாக இருக்கிறது. மனிதன் பிறந்ததிலிருந்தே அவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வருவதற்கு காரணமாக அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் பெற்றோர்கள் என்றால் அதிலே மிக முக்கியமானவர்கள் தந்தையாக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய மூச்சினுடைய காற்றுகள், நம்மினுடைய உடல் உறுப்புகளிலே இருக்கக்கூடிய அத்தனை செல்கள் அனைத்தும் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்புகள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பல்வேறுபட்ட செய்திகள் மூலமாக உணர்த்தி காண்பிக்கிறது. எனவேதான் இந்த உலகத்திலே நம்மையெல்லாம் படைத்து மிகப்பெரிய பேரருள் செய்த காரணத்தினால் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட இறைவனுடைய அடையாளத்தை அறிமுகத்தை காட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக நன்றி செலுத்த வேண்டும் என்றால், இவ்விரண்டு பேருக்கும் அடுத்ததாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு நன்றி செலுத்துவதற்கு கடமையானவர்கள் என்பதாக அடையாளப்படுத்துவது நம்முடைய தாய் தந்தையரை. காரணம், அவர்கள்தான் இந்த உலகத்திலே நாம் வருவதற்கு அல்லாஹ்வினால் காரணிகளாக ஆக்கப்பட்டவர்கள். அவர்களின் மூலமாக தான் நாம் இந்த உலகத்திற்கு வந்தோம். அவர்களின் மூலமாக தான் நாம் அல்லாஹை அறிந்து கொண்டோம். அவர்களின் மூலமாக தான் பல உபகாரங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். எனவே உலகத்திலே அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்ததாக அதிகமான நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்கு தகுதியானவர்கள் தாயும் தந்தையும். இதிலே தாய்க்கு உபகாரம் செய்ய வேண்டும், தாயினுடைய மகத்துவம் இருக்கிறது, இவ்வளவு இருக்கிறது என்பது பெரும்பாலும் நம் எல்லோருக்கும் தெரியும். நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய இஸ்லாம் அல்லாத மற்ற மக்களுக்கும் தாயினுடைய மகத்துவம் தெரியும். ஆனால்
நாம் பிறந்ததிலிருந்து கடைசி வரையிலும் மறைந்திருக்கக்கூடிய பொக்கிஷமாக ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே தந்தை என்கின்ற ஒன்றுதான். நாம் பிறந்ததிலிருந்தே எப்படி தாய் நம்மின் மீது அக்கறை கொள்ள ஆரம்பிக்கிறாளோ அதே போன்று தந்தையும் அக்கறை கொள்ளக்கூடியவராக ஒரு உயிராக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு குழந்தை கருவுற்ற தினத்திலிருந்தே இந்த குழந்தை எப்படி பிறக்குமோ, அதனுடைய உறுப்புகள் எல்லாம் சரியாக பிறக்குமோ பிறக்காதோ, ஏதேனும் குறைபாடுகள் வந்துவிடுமா வந்து விடாதா, அல்லது ஏதேனும் நோய்கள் தன்னுடைய குழந்தையை தொற்றுவிடுமா தொற்று விடாதா என்கின்ற பதட்டத்திலே தான் ஒவ்வொரு தந்தையும் இருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு ஏதேனும் ஹார்ட்டிலே ஓட்டை வந்து விட்டது, குழந்தைக்கு உறுப்புகளிலே ஏதேனும் சேதாரமாகிவிட்டது, அந்த குழந்தைக்கு ஏதேனும் நோய் வந்து விட்டது என்பதாக சொன்னால் பெற்ற தாய் எப்படி பதறுகிறாளோ அதற்கு சரிக்கு சமமாக அதற்கு காரணமாக இருந்த தந்தையும் பதறக்கூடியவராக இருக்கிறார். அந்த குழந்தைக்கு ஏதேனும் ஆகிவிட்டது என்று சொன்னால், அந்த குழந்தைக்கு பிரசவ வலி ஏற்பட்டு, அந்த மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு அந்த குழந்தை பிறக்க போடக்கூடிய அந்த நேரத்திலே உடல் அளவிலே பாதிக்கப்படக்கூடியவள் தாய் என்று சொன்னால், மனதளவிலே மிகப்பெரிய நொந்து நூலாகி ஒரு இக்கட்டான ஒரு நிலைக்கு சென்று விட்டு வரக்கூடிய நிலையிலே தான் ஒவ்வொரு தந்தையும் இருந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு அன்பு இருந்தாலும் அந்த அன்பை உள்ளுக்குள்ளாகவே மறைத்து வைத்து கடைசி வரையிலும் தன்னை மறைத்தே வைத்திருக்கக்கூடிய பெரும் மகனார் நம்முடைய தந்தை என்பதாக நாம் சொல்லலாம். எல்லா விஷயத்திலையும் அந்த குழந்தைக்கு ஏதேனும் ஆகிவிட்டது, ஜுரம் வந்து விட்டது, தலைவலி வந்துருச்சு, அந்த குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டு விட்டது, அவன் படக்கூடிய பாடு சொல்லவே முடியாது. வாழ்க்கையில எவ்வளவோ சிரமங்களை அனுபவித்திருப்பார், எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்திருப்பார். அவருக்கு காய்ச்சல் அடிக்கும், அதெல்லாம் அவருக்கு பெரிதாக தெரியாது. வெயிலாக இருக்கும், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. மழை கடுமையான மழையாக இருக்கும், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. தனக்கு தெரிந்ததெல்லாம் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காகவே அவர் எவ்வளவு கவலைகளை, எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களை அவர் சகித்துக் கொள்கிறார். பணி செய்யக்கூடிய இடங்களிலே இவருக்கு கண்ணிய குறைவாக எத்தனையோ பேச்சுகள், சில நேரத்திலே அவமானங்கள், இவர் கூனி குறுகி அத்தனையும் சகித்துக் கொள்கிறார். தன்னிடத்திலே பேசக்கூடிய வார்த்தைகளை அவர் அப்படியே வாங்கிக் கொள்கிறார். இதையெல்லாம் அவர் ஏன் வாங்கிக் கொள்கிறார் என்றால், நாம இப்ப கடிந்து கொண்டோம் என்றால், இவரிடத்துல ஏதாச்சும் எதிர்த்து பேசிவிட்டோம் என்றால் நமக்கு ஊதியம் போய்விடும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவாகிறது, நம்முடைய பிள்ளையினுடைய படிப்பு என்னவாகிறது, பிள்ளையினுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமே என்பதற்காக அவர் உடல் ரீதியாகவும் சரி, மனம் ரீதியாகவும், உள்ளத்தின் ரீதியாகவும் சரி, எல்லா விதமான சிரமங்களையும் சகித்துக் கொள்கிறார். இப்படி எல்லா விதமான சிரமங்களையும் சகித்து கொண்டதற்கு பிறகும் கூட அவர் ஒரு பொழுதும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதிலே அவர் மறைமுகமாகவே இருப்பதை பெரும்பான்மையான தந்தைகளை நம்மினால் பார்க்க முடியும். சாதாரணமாக தன்னுடைய ஒரு குழந்தைய திட்டாரு, அடிச்சிருவார். ஏதாவது கண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டித்து விடுவார். கண்டித்ததற்கு பின்பு அந்த குழந்தை அப்படியே போய் படுத்து தூங்கும். இவர் அடிச்சிடுறாரு. நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, சாப்பிட்டானாடி, என்ன பார்த்தியா அவனை, நான் பாட்டுக்கு அவனை போய் திட்டேன், நான் பாட்டுக்கு அவனை அடிச்சுட்டேன், அவனை என்னன்னு போய் பார்த்தியா என்பதாக தன்னுடைய மனைவியிடத்திலே பேசுகிறார். அப்படியே அந்த குழந்தை தூங்கி கொண்டு இருக்கிற பொழுது பக்கத்திலே அந்த குழந்தையை முத்தமிடுகிறார், தலையை வருடி விடுகிறார். எவ்வளவு பெரிய ஏக்கம்! அவருக்கு திட்ட வேண்டும் என்பது இலட்சியம் அல்ல, தன்னுடைய குழந்தையை வெறுக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. அந்த குழந்தையை எப்படியாவது பண்படுத்தி விட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அந்த குழந்தையை அப்படியே பாதுகாக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய அன்பை அவர் உள்ளே மறைத்துக் கொள்கிறார். இது மாதிரியான எத்தனை தந்தைகளை நம்மினால் பார்க்க முடியும். சாதாரணமாக ஒரு பெண்மணியை, பொம்பளை பிள்ளையை வளர்த்தெடுத்து ஆளாக ஆக்கி கட்டி கொடுக்கக்கூடிய நேரத்திலே, திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்
அவ்வளவு பெரிய கூட்டத்திலே பெண்ணை பெற்றெடுத்த தந்தையை இலகுவான முறையில் கண்டுபிடித்து விடலாம். அந்த அளவிற்கு அவருடைய முகத்தினுடைய சாடை நமக்கு இலகுவான முறையிலே காட்டி கொடுத்து விடும். அவளை தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது எத்தனை தந்தைமார்கள் சிவற்றை பார்த்து அழுகக்கூடியவர்களாக இருக்கிறார். தாய் அந்த குழந்தையை தன்னுடைய மகளை அனுப்பி வைக்கின்ற பொழுது அனைத்து நேரடியாகவே அழுது விடுகிறார்கள். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி விடுகிறார்கள். அந்த குழந்தைக்கு தெரிந்ததெல்லாம் என்ன? அந்த அடித்ததற்கு பிறகு அந்த குழந்தை தூங்குகிறது. வந்து பக்கத்திலே உட்கார்ந்து வருடி விடுகிறார், அன்பாக முத்தமிடுகிறார், தன்னுடைய மனைவியிடத்திலே அந்த குழந்தையை குறித்து பேசுகிறார். அந்த குழந்தைக்கு எதெல்லாம் தெரியாது. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த அடித்த தந்தையாக தான் அது பார்க்கும். ஆனால் அந்த இரவு நேரத்திலே நடந்த ரகசிய அந்த அன்பு பரிமாற்றங்கள் அந்த குழந்தைக்கு பெரும்பாலும் தெரிவது இல்லை. இதே போன்றுதான் அந்த குழந்தையை அனுப்பி விடுகின்ற பொழுதும் கூட கண்ணியமான முறையில் அந்த குழந்தையை தன்னுடைய மகளை தட்டி கொடுத்து சென்று விட்டு வா என்பதாக சொல்லிவிட்டு, ஒரு குழந்தையை போன்று இவர் பெரிய மனிதராக இருப்பார், பல நபர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருப்பார், இவரை பார்த்தால் எல்லோரும் கம்பீரமான மனிதர் என்பதாக சொல்லுவார்கள் என்கின்ற தோற்றத்திலே இருப்பார். ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு ஏதேனும் ஆகிவிட்டது என்று சொன்னால் தனியாக வந்து செவற்றை பார்த்தோ அல்லது தரையை பார்த்தோ ஒரு சின்ன பிள்ளை அழுவதை போன்று அழக்கூடியவர்களை நம்மினால் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், உலகத்திலே தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அன்பை கொண்டவர்கள் தான். அந்த அன்பை பலர் வெளிப்படுத்துவதில்லை, சிலர் வெளிப்படுத்துகிறார்கள். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்னவென்றால், நம்முடைய அன்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவிற்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு வெளிப்படுத்த வேண்டும். மறைச்சி வைக்கிறது அது அந்த அளவிற்கு சிறப்புடையது அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே நம்மினால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக ஒரு சகோதரர் சொல்வார், இந்த நபரை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, நல்ல பண்புள்ளவராக இருக்கிறார் என்பதாக கேட்கிற பொழுது சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ அலிம்ஹு அவரிடத்தில் நீங்கள் அறிவித்து விட்டீர்களா, சொல்லிட்டீங்களா அப்படின்னு. இல்லை, நான் சொல்லலை, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ட்டு போய் நீங்கள் அவங்கள்ட்ட போய் அதை போய் சொல்லுங்க என்பதாக. இப்போ உடனே இந்த சஹாபி போய் அவரிடத்தில் போய் சொல்லி, இவர் அவரை நேசிக்க அவர் இவரை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விற்காக நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அற்புதமான தந்தையாக, ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அற்புதமான உதாரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணிக்கின்ற நேரத்தில் அவர்கள் செய்த வசியத்தில் மிக முக்கியமான வசியத், என்னுடைய குழந்தை ஃபாத்திமா, எல்லா குழந்தைகளையும் நான் கரை சேர்த்து விட்டேன், ஆனால் சின்ன குழந்தையாக ஃபாத்திமா இருக்கிறாள், இந்த ஃபாத்திமாவை வளர்த்தெடுப்பது உங்களுடைய பொறுப்பிலே நான் விட்டுவிட்டு செல்கிறேன் என்பதாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விட்டுவிட்டு சென்றார்கள். சுபஹானல்லாஹ், இருக்கக்கூடிய பிள்ளைகளிலேயே ஆக சிறந்த பிள்ளையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள். அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்றால், எந்த சபையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சபையாக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலே இருந்தாலும் சரி, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்து போய் சென்று தன்னுடைய மகளை அப்படியே ஆற தடவி நெற்றியிலே முத்தமிட்டு அவர்களை அமர வைப்பார்கள். அமர வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே அமர்ந்து பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக பார்க்க. வெளியிலே சஃபராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துக்காக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்விட்டு வந்தோடனே எங்கே வருவாங்கன்னா, வீட்டுக்கு போக மாட்டாங்க, மஸ்ஜிதிற்கு வருவார்கள். மஸ்ஜிதிலே வந்து தஹியத்துல் மஸ்ஜிதை நிறைவேற்றியதற்கு பிறகு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகக்கூடியது, நேராக தன்னுடைய மனைவிமார்கள் வீட்டுக்கு போக மாட்டார்கள், நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை போய் பார்ப்பார், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பார். இப்படிப்பட்ட இந்த பண்பு என்பது நம்முடைய இன்றைய காலத்திலே மிக மிக அவசியமானதாக இருக்குது. நம்முடைய காலத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு விதைக்கக்கூடிய பாசம் என்பது, பெற்றோர்களுடைய பாசத்தை விதைப்பது மிக அவசியமானதாக இருக்கு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் எலக்ட்ரானிக் பொருட்களின் மீது தான் அதிகமான அன்பு இருக்கு. எலக்ட்ரானிக் பொருளை கொடுத்துட்டாக்க தாய் கூட தேவையில்லை என்கிற நிலையில
எலக்ட்ரானிக் பொருளை கொடுத்துட்டு அழுவானே, இப்போ என்ன செய்கிறது, சரி எலக்ட்ரானிக் பொருளை இந்த பொருளை வச்சுக்கோ, நான் போய்விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த குழந்தை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதை எடுத்துக்கொள்கிறது. அதை வாங்கிட்டு நீ எங்கே வேண்டாம் போ, இதை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி. இது ஆபத்தான நிலை, மனநிலை என்பதை நாம் புரியணும். இது சாதாரணமான மனநிலை இல்லை. தாயின் மீது ஒரு குழந்தைக்கு அளப்பெரிய அன்பை நாம் விதைக்க வேண்டும். தந்தையினுடைய அன்பை இன்றைய காலத்திலே நாம் விதைக்க வேண்டும். பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்கள் அதில் இன்னமும் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அற்புதமான எடுத்துக்காட்டு. யோசித்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதல் கொண்டு எல்லோரும் இருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். அழைத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையாக அழுகிறார்கள். ஏனென்றால் தாயும் அவர்கள்தான், தந்தையும் அவர்கள்தான். தன்னுடைய அன்பு, தன்னுடைய கஷ்டம் நஷ்டம், எல்லா அன்பினுடைய எல்லா அடையாளங்களையும் உணர்த்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகமே பெருமானார் என்பதாக இருக்கின்ற பொழுது பெருமானாரை இல்லாத, இழந்துவிட்ட ஒரு வாழ்க்கை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் தேம்பி தேம்பி அழைகிறார்கள், தன்னுடைய தந்தை தன்னை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். சொன்னவுடன் அவர்கள் உடனடியாக அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள், கடுமையாக அழ ஆரம்பிக்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் கூப்பிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறார்கள். சொன்னவுடன் அவர்கள் அப்படியே மாற்றமான நிலையிலே சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். சந்தோஷத்திலே அவர்கள் துள்ளி குதிக்கிறார்கள், இன்பமாக இருக்கிறார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி யார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இல்மினுடைய தேட்டம் கொண்டவர்கள். காலம் போகுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க. அடக்கெல்லாம் செஞ்சதுக்கு பின்னாடி ஐஷா நாயகி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்திலே உங்களை கூப்பிட்டு ஏதோ ஒரு வார்த்தையை காதிலே சொன்னார்கள். முதலாவது நீங்கள் அழுதீர்கள், இரண்டாவது திரும்பவும் கூப்பிட்டு சொன்னவுடன் சந்தோஷம் அடைந்தீர்கள். அது என்ன ரகசியம் என்பதாக சொல்லும் பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், அன்னை அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கூப்பிட்டு முதலாவது சொன்னார்கள், அக்ரபாபா, என்னுடைய தந்தைக்கு வந்த கவலையே, என்னுடைய தந்தைக்கு சகராத்தினுடைய நேரம் இப்படி இருக்கிறதே என்பதாக நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமாவே, லைஸ குர்பும் பாதல் யௌமி யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே, என்னுடைய கஷ்டங்களில் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கஷ்டம், இன்னைக்கு நான் மூத்தா போயிடுவேன் என்பதை சொல்கிறார். இன்னைக்கு ஒரு நாள் தான் கஷ்டம். உதித்து ஃபில்லாஹி மாலம் யூதி அஹதுன் ஃபில் ஆலம், இந்த உலகத்தில் யாருமே படாத நோவினைகளை நான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பெற்றிருக்கிறேன். இந்த மனிதர்கள் அவ்வளவு துக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் செல்லக்கூடிய இடமோ அர் ரஃபீகுல் அலா, உயர்வான என்னுடைய நேசனிடத்திலே, என்னுடைய தோழனிடத்திலே நான் செல்வதற்கு இருக்கிறேன். அங்கு போனதற்கு பிறகு சந்தோஷத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. எனவே உன்னுடைய தந்தைக்கு இன்றைய நாளை தவிர வேறு எந்த துக்கமும் இல்லை என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அவர் சொன்னோன்னே என்ன தெரியுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு மௌத்தா போக போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். தெரிஞ்சோன்னே இதை விட துக்கம் என்று இருக்குமா, அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அதனால்தான் நான் அழுதேன். இரண்டாவதாக என்னை கூப்பிட்டு, ஃபாத்திமாவே அழாதே, நீ அழாதே, ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மரணத்திற்கு அடுத்ததாக சீக்கிரம் மரணத்தை அடையக்கூடியவர்கள் நீயாக தான் இருக்கிறாய். அதாவது நம்ம குடும்பத்திலேயே என்னை சந்திக்கக்கூடியவர்கள் நீ தான் முதலாவது நபராக சந்திப்பதற்கு இருக்கிறாய் என்பதாக சொன்னார்கள். அதனுடைய ஆனந்தம் எனக்கு தாங்க முடியவில்லை, அதனால் சிரித்தேன் என்பதாக சொன்னார். இதை வெறுமனே ஹதீஸினுடைய கோணத்திலே மட்டும் பார்க்காதீர்கள். அன்பு தந்தைமார்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தைகிட்ட இது மாதிரி சொன்னால் என்ன ஆகும்? நம்ம குழந்தைகிட்ட நம்ம இது மாதிரி இது பண்ணும்போது என்னம்மா, எல்லாரும் அழுவாங்க, உண்மையிலே எல்லாரும் அழுவாங்க. அழுவும்போது நான் சொல்லுவேன், கூப்பிட்டு இது மாதிரி நான் மௌத்தா போகிறேன், ஒரு சில நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மௌத்தா போகிறேன், அப்படிலாம் சொல்லாதீங்க தான், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஆயில போட்டு கொடுப்பான்னு சொல்லி அழுவாங்க, எல்லாரும் அழுவாங்க. உடனே நம்ம கூப்பிட்டு, ஒன்றும் கவலைப்படாத,
நான் மௌத்தா போனோன்னா நீ தான் அடுத்ததான் நீ மௌத்தா போவேன்னு சொல்லி பார்க்கட்டுமே, என்ன நடக்கும்? உனக்கு வயசாயிருச்சு, வாழறதெல்லாம் வாழ்ந்துட்ட, இப்போ போகிற நேரத்தில் சரி போகிறேன்னு சொல்லி நானும் ஆதங்கப்பட்டு சரி ஒரு முறையான அடிப்படையில் நாங்கள் வருத்தப்பட்டா போகிறதோட போத்து எங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போகிறதுக்காண்டி முயற்சி செய்கிறீங்களேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னவுடன் ஏன் ஆனந்தம் வந்தது? எப்படி ஆனந்தம் வந்தது? இது மாதிரியான நிலையை உருவாக்க முடியுமா? ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை அங்கு உணர்த்தி காமிக்கிறாங்க. இன்னைக்கு வெறுமனே எலக்ட்ரானிக் பொருட்களின் மீது மட்டும் மோகத்தை நாம் விதைக்கின்ற காரணத்தினால் தந்தை அழுகிறார். எவனோ ஒருத்தன் அவன் போலியான முறையில் அன்பை வெளிப்படுத்தி விட்டான், அவன் நேசத்தை காட்டிவிட்டான், தந்தை அழுகிறார், கதறுகிறார், தாய் அழுகிறார், கதறுகிறார், எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு செல்கிறார். தீனுல் இஸ்லாமே வேண்டாம் என்று அந்த மார்க்கத்தை துறந்து விட்டு செல்லக்கூடிய இஸ்லாமிய பெண்மணிகள் எங்கு? இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் எங்கு? எங்கு நாம் தவறு இழைக்கிறோம்? வெறுமனே பொருளாதாரம், வெறுமனே கல்வி, வெறுமனே கருவிகள், இதை மட்டும் நாம் கருதாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அன்பு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அரவணைப்பு, நாம் அதை ஃபில் பண்ணிட்டோம் என்று சொன்னால் அடுத்தவன் அதை ஃபில் பண்ணுவதற்கான தேவை இருக்காது. அதற்கான ஒரு இடத்தை நாம் வகுக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் ஒரு தந்தை என்பவர் மறைந்தே வாழுகின்ற காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்பதற்காக செய்த ஏற்பாடோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துதுஆவுன இன்னக்கும் துதுஆவுன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாயிக்கும், நீங்கள் மறுமையிலே அழைக்கப்படுகின்ற பொழுது உங்களுடைய பெயர்களோடு உங்களுடைய தந்தையினுடைய பெயரையும் சொல்லி அழைக்கப்படுவீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். காலம் முழுவதும் தன்னை மறைத்து கொண்டே இருந்த பெருமகனார், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹு தஆலா கியாமத்துடைய தினத்திலே அவர்களுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று சுட்டி காண்பிக்கிறார். அன்பானவர்களே, தந்தை என்கின்ற அந்த அற்புதமான பொக்கிஷம் காலம் முழுவதும் அவர் உழைக்கிறார். நாம் எந்திரிச்சு நின்றதிலிருந்து நாம் ஒரு ஆளாக நிமிர்ந்து நிற்பதற்கு எல்லா விதத்திலையும் காரணமாக இருந்தவர். ஆனால் என்ன ஆகிறது தெரியுமா? இவர் ஒரு 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார்னா அந்த தந்தையை ஒரு தேவையில்லாத பழுதுபட்ட ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்குறோம். தேவையில்லாத ஒரு பொருளாக ஏதாச்சும் ஒரு தான், உனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுதான், அமைதியாக இருந்தான், நீ என்ன பெருசாக இப்போ ஒன்றும் பேசிக்கிட்ட, உனக்குலாம் இப்போ உள்ள நாலேஜ்லாம் உனக்கு எதுவும் தெரியாது, நான் சொல்கிறது கேளு என்பதாக சொல்கிறார். எப்படி? ஒரு காலத்திலே அந்த தந்தையினுடைய கரத்தை பிடித்து தான் இவர் உலகத்தை சுற்றி பார்த்தார். அந்த தந்தையினுடைய கையிலே அமர்ந்து கொண்டு தான் அந்த உலகத்தை சுட்டி காண்பித்தார். அந்த தந்தையினுடைய இதில் அப்படியே தெரியாமல் சொன்னாலுமே இருக்கட்டுமே, அவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? இல்லைத்தா, நான் என்னன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன்ற என்பதாக பணிவாக சொல்லலாமே. உதாசீனம் செய்யக்கூடிய தந்தை பிள்ளைகள். 4 உலகத்தை தெரிந்து கொண்டோம், 4 வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டோம், 4 செய்திகளை தெரிந்து கொண்டோம், 4 காசுகளை சம்பாதித்து விட்டோம் என்றால் அவர்கள் அப்படியே மறந்து போயிருக்கக்கூடிய ஒரு காட்சி. இதை விட வேதனை என்ன தெரியுமா? சில மனைவிமார்கள் இப்படி இருக்கிறார்கள். காலம் முழுவதும் சம்பாதித்து கொண்டிருந்த கணவன் இப்பொழுது அவர் முடியாமல் போய்விட்டார், இப்பொழுது தன்னுடைய மகன் தலையெடுத்து விட்டான், மகன் 4 காசு சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டான் என்ற பொழுது அந்த மனைவியாக இருக்கக்கூடியவள் அப்படியே தன்னுடைய துணைவனை, தன்னுடைய கணவனை ஒதுக்கிவிட்டு தன்னுடைய மகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, தன்னுடைய கணவனை தன்னுடைய மகனுக்கு முன்பதாகவே மட்டம் தட்டக்கூடிய ஒரு தாய்மார்களும் நம்முடைய சமுதாயத்திலே உருவெடுத்திருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் வாலித, நிச்சயமாக தந்தை இருக்கிறாரே, அந்த தந்தை என்பவர் அவுசத் அபுவாபில் ஜன்னா, சுவனத்தினுடைய தலைவாயிலாக இருக்கிறார். சுவனத்தினுடைய தலைவாயிலாக இருக்கிறார். இந்த தலைவாயிலை நீ சுவனம் வேண்டுமென்றால் இந்த தலைவாயிலுக்குள்ளாக முதல்ல போய் என்ட்ரன்ஸ் கேட்டுக்குள்ளே போனதுக்கு பின்னாடி தான் அடுத்தடுத்த கேட்டுக்குள்ளே நீ உள்ளக்க நுழைய முடியும்.
நீ இந்த வாசலை நீ நாடினாய் என்றால் அதை அழித்து விடு, உனக்கு சுவனம் வேண்டாம் என்று அழித்து விடு. அப்படி வேண்டும் என்றால் அந்த தந்தையை நீ பேணி பாதுகாத்துக்கொள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு சஹாபி வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை இன்னல் வாலிதை யஹ்தாஜு இலா மாலி, என்னுடைய பொருளை எப்போ பார்த்தாலும் கேட்காம எடுத்துடுறாரு. அவருக்கு தேவைப்படுதுன்னு எப்போ பார்த்தாலும் காசை எடுத்துடுறாரு. எனக்குன்னு புள்ள இருக்கு, எனக்குன்னு குட்டி இருக்கு, எனக்குன்னு குடும்பம் இருக்கு, கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காம எனக்குண்டான செலவு அவர் எடுத்துடுறார் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதியவரை அழைத்து வர சொல்கிறார். அந்த முதியவர் வருகிறார். அவர் வருகிற பொழுதே ஹஜ்ரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி விடுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி விடுகிறார். இறங்கி யா ரசூலுல்லாஹ் இன்னல்லாஹ் யக்ரியுக சலாம், அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா உங்களுக்கு சலாமை சொன்னான். இந்த மனிதர் வரக்கூடிய அந்த ஷேக் மனிதர் வருகிறாரே, அவருடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு கவிதையை பாடிக்கொண்டு வருகிறார். அந்த கவிதை என்ன என்பதாக நீங்கள் கேளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்க சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதியவரிடத்தில் கேட்கிறார். தந்தை பெரியவரே, நீங்கள் என்ன வருகின்ற பொழுது பாடினீர்கள் என்பதாக சொல்லும் பொழுது அவர் ஏக்கத்திலே நீண்டதாக ஒரு கவிதையை பாடுகிறார். என்ன கவிதையினுடைய சாரம் என்றால், மகனே, நீ இந்த உலகத்திலே எப்பொழுது பிறப்பாய் என்பதாக நான் கவலையோடு ஏங்கி என்னுடைய இரவுகள் கழிந்தன. என்னுடைய மகனே, உன்னுடைய உடல்நிலை சரியில்லாத பொழுது என்னுடைய உயிரை கொடுத்தாவது உன்னை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்பதாக என்னுடைய உள்ளங்கள் நாடின. எனக்கு பல சிரமங்கள் அவமானங்கள் வந்த பொழுதும் அந்த அவமானங்கள் சிரமங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் உன்னுடைய முகத்திலிருந்து முகமலர்ச்சியை நான் பார்க்க வேண்டும் என்பதாக நான் கடந்து விட்ட எத்தனையோ பகல்கள் என்னை விட்டும் கடந்திருக்கின்றன. இவைகளெல்லாம் சென்றிருக்கிற பொழுது உன்னுடைய பொருளிலிருந்து சாதாரணமாக இந்த கிழவனுக்கு என்னுடைய பசி ஆற்றுவதற்காக எடுத்த உணவுகளுக்காக நீ இப்பொழுது எனக்கு பெருமானாரிடத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறாயே என்பதாக பாடிய அந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அழுது விட்டார்கள். கேட்டு அழுதுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, இந்த பார், உன்னுடைய பொருளை எடுத்து விட்டார் என்பதாக நீ சொன்னாய், நன்றாக தெரிந்து கொள். அந்த மாலுக்கல் அபீக்க, நீ உன்னுடைய பொருள் மட்டுமல்ல, உன்னுடைய பொருளும் நீயும் உன்னுடைய தந்தைக்கு உரித்தான சொத்துக்களாக இருக்கும். அவர் நாடினார் என்று சொன்னால் உன்னையே கூட விற்றுவிட்டு அவரினால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கு ஷரியத்திலே அனுமதி இருக்கிறது என்பதாக அந்த அளவிற்கு தந்தையினுடைய பொறுப்பு இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுறார். பொதுவாகவே எந்த தந்தையுமே எந்த வயசாக ஆனாலும் சரி தன்மானத்தை அந்த அளவிற்கு சீக்கிரம் விட மாட்டான். எவ்வளவு 4 காசு சம்பாதிக்கட்டுமே, சம்பாதிச்சு அத்தான் தான் காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா பரவாயில்ல வச்சுக்கிட்டுப்பா, நீ இரு என்கிட்ட இருக்குது, பாக்கெட் எதுவும் இருக்காது, இல்லை இருக்கட்டும். தன்னுடைய மனைவிகிட்ட போய் கேட்பார், ஏதாச்சும் கொடுத்தானா வாங்கிட்டு போனா மனைவிகிட்ட வாங்கிட்டு போவாரை தவிர தன்னுடைய மகன்கிட்ட வாங்குறதை தயங்கக்கூடிய தந்தைமார்கள் தான் அதிகம். அப்படி இருந்தும் ஒரு தந்தை தன்னுடைய மகனிடத்திலே காசை எதிர்பார்க்கிறார் என்றால், சில இடத்துல எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், எவ்வளவு வழிகளை எவ்வளவு தன்மானத்தை கடந்து நம்மிடத்திலே கேட்பார்கள் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக உங்களுடைய பெற்றோர்களை, வயதான தந்தையை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அல்லாஹு தஆலா உங்களை கண்ணியமான வாழ்க்கையிலே வைப்பான். கண்ணியமான வாழ்க்கையிலே வைப்பான் என்பது மட்டுமல்ல, சந்தோஷமான மகிழ்ச்சியான மரணத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு விதியாக்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை, உங்களுடைய தந்தையினுடைய வருத்தத்தை நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக கெட்ட மரணத்தை தான் சந்திப்பார் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவுரையாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நம்முடைய பெற்றோர்களுக்கு உண்டான கண்ணியத்தை, அவர்களுக்குண்டான உபகாரத்தை முழுமையான முறையில் நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக, நல்ல பிள்ளைகளாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. யார் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம், யார் யாருடைய தந்தைமார்கள், தாய்மார்கள் எல்லாம் நம்மை விட்டும் இறந்து விட்டார்களோ அவர்களை எல்லாம் மறக்காமல் ஒவ்வொரு துஆவிலையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஏதாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது, அல்லது நமக்கு தெரிஞ்ச சூறாவை ஓதுறது, சுபஹானல்லாஹ் ஓதுறது, அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறது, எதையாச்சும் ஓதி, யா அல்லாஹ் இந்த நன்மையாக உங்களுக்கு சேர்த்து வச்சிரு,
எல்லாம் இதனுடைய வரக்கத்தால் அவருடைய கபருடைய வேதனையை சிறப்பாகி அவரை நீக்கிரு, அவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்துரு என்பதாக துவா செய்ய வேண்டும். அப்படி துவா செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எதை கொடுத்தாலும், இந்த வானம் பூமி எல்லாத்தையும் கொடுத்தா எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதை விட சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் மையத்தாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மையத்துகளும் தன்னுடைய பிள்ளையிடமிருந்து ஏதாவது அன்பளிப்புகள் வராதா என்பதாக ஏங்கி கொண்டிருக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஏக்கங்களை பூர்த்தியாக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. அன்பு பெருமக்களே, இன்றைய தகவல் என்ற அடிப்படையில் கொன்னல் பேச்சு இருக்கக்கூடியவர்கள், அதாவது பேச்சு வரமாட்டேது, திக்கு திக்கு பேச்சு வருது என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு 23 தடவை ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி என்கின்ற தஸ்பீஹை 23 தடவை ஓதி வந்தால் அவர்களுக்கு விரைவாக அந்த கொன்னல் பேச்சினுடைய விடிவை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம